திராவிட கட்சிகள் இளைஞர்களை அரசியல் படுத்துறதுல தவறிட்டாங்க? அதாவது எந்த இடத்துல அவங்க விட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? ஏன்னா இப்ப இருக்க இளைஞர்கள் எல்லாமே இப்ப குறிப்பிட்ட மாதிரி ரீல்ஸ் மூலமா தாவேகா பக்கம் போயிட்டாங்க, ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு திராவிட கட்சிகளும் கம்யூனிஸ்ட் விசிகா உள்ளிட்ட கட்சிகள் தவறிட்டாங்களா? நான் நிச்சயமா தவறிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எங்க வந்து இதற்கான வாய்ப்பை நம்ம எழுந்தோம்னா, நம்ம கேம்பஸ் பாலிடிக்ஸ், கேம்பஸ்குள்ள தேர்தல் வேண்டாம், கல்விக்கூடங்கள்ல காலேஜஸ்ல வந்து தேர்தல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடங்கள்ல அது ஐ திங்க் எனக்கு சரியா இருக்கும்னா எம்ஜிஆர் தான் அதை முதல்ல கொண்டு வராரு. கேம்பஸ்ல வந்து எலெக்ஷன்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்றத. ஏன்னா அவர் அந்த மாணவர்களுடைய ஆதரவு அப்படின்றது திமுக பக்கம் போகும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் மாத்தி பண்றாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாருமே வந்து கேம்பஸ் பாலிடிக்ஸ் வேண்டாம் அப்படின்றதுல வந்து தெளிவா இருக்காங்க. இப்போ அதுலதான் நம்ம வந்து அதை இழந்தோம்னு நினைக்கிறேன். நீங்க கேம்பஸை வந்து பொலிட்டிக்கலா வச்சிருந்தா அவங்க சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போயிருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் சினிமா அப்படின்ற விஷயத்தை நோக்கி போகிறதுக்கு காரணம், கேம்பஸில் வந்து அவங்களுக்கு பேசுறதுக்கு வேறு எதுவும் இல்லை, ஒரு எலெக்ஷன் நடக்கலை, இல்லை ஒரு வைப்ரண்ட்டான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றப்போ அது நேச்சுரலி வந்து அது சினிமாவை நோக்கி போகுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் தோத்துட்டாரு அப்படின்றத கிண்டல் பண்ணி சொல்றது இருக்குல்ல. சார் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து வெற்றி தோல்வி அப்படின்றது ரொம்ப சகஜம். தன்னுடைய சினிமா வாழ்க்கையில விஜய் வந்து எத்தனை தோல்விகளை சந்திச்சிருக்காரு. ப்ளீஸ் நமக்கு தெரியும். அவர் வந்து ஆரம்ப காலத்தில் அவர் சந்தித்த தோல்விகளாக இருக்கட்டும், அதன் பிறகு வந்து சுறா, அதன் பிறகு கொஞ்சம் அவர் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்த பிறகும் சுறா மாதிரி படம், இல்லை பீஸ்ட் மாதிரி படம், இதெல்லாம் வந்து கடுமையான கேலிக்குள்ளாக்கப்பட்டது. விமர்சனம்னு கூட சொல்ல மாட்டேன். பீஸ்ட் எல்லாம் கடுமையாக வந்து மீம் போட்டு கிண்டல் பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து அவர் பண்ணலாமா அப்படின்னு இன்னும் ஒரு கேள்வி. என்னோட இன்னொரு கேள்வி வந்து தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாரு. நான் அவருடைய பர்சனல் லைஃப்குள்ள கட்டாயமா போக மாட்டேன். பட் சினிமா மூலமா அவர் என்ன சொன்னாரு? இதோ அவர் நம்ம இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருந்தோம். ஒரு மினிஸ்டர் வந்து கையில விஜய் வந்து ஸ்மோக் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பச்சை குத்தி வச்சிருக்காங்க. ஆமா. அப்ப நீங்க தனி மனித ஒழுக்கம்னு சொல்லிட்டு உங்க சினிமா மூலமா நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? உங்களை ஃபாலோ பண்ற இளைஞர்களுக்கு, உங்களை நம்பி ஓட்டு போடுற மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், பெண்களுக்கும் தனி மனித ஒழுக்கம்னு உங்க சினிமா மூலமா உண்மையிலேயே நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்கன்ற கேள்வி வந்து வரும்ல. அது முக்கியமான ஒரு கேள்வி நான் நினைக்கிறேன்.